பல பல விஷயங்களை அவர் செய்யணும்னு நினைச்சிருக்காரு, எங்கிட்ட பேசியிருக்காரு. எழுத்தாளர் சங்கத்துல, நடிகர் சங்கத்துல, இயக்குனர் சங்கத்துல அவர் சொன்னதை கொஞ்சமாவது நிறைவேற்றுவதுதான் நாங்கள் அவருக்கு செய்கின்ற மரியாதையாக இருக்கும். அதை நாங்கள் செய்வோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபம். நான் இப்போ தேனியில பாரதிராஜா சாருடைய இறந்தப்ப நான் பாக்கியராஜ் சார் கூட இருந்தேன். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு டைரக்டர் பாக்கியராஜ் சார் வந்துட்டு பர்சனலா ரொம்ப எனக்கு தெரியும். நான் தேனியில வந்து அவர் கூட நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணேன் பாக்கியராஜ் சார் கூட. அப்பவே ரொம்ப பதட்டமா இருந்தாரு. மனிதனுடைய வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனக்கு பாக்கியராஜ் சார் இறந்தது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நான் தேனியில அவர் கூட இருக்கிறப்போ பாரதிராஜா பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு, ரொம்ப மிஸ் பண்ணாரு. பாரதிராஜா மேல ரொம்ப அவர் பட்டு உள்ளவர் டைரக்டர் பாக்கியராஜ் சார். வாழ்க்கையில பாக்கியராஜ் சாருடைய டெத் வந்து நமக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது. இருக்கிற கொஞ்ச காலம் உண்மையான மனிதாபித்தோட இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும், ஒருத்தர் வெறுக்கக்கூடாது. அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பாக்கியராஜுடைய இந்த இடத்துல நான் கண்டிப்பாக நான் வாழ்க்கையில யாருடைய மனசு நோக நான் பல ட்ரை பண்ணுவேன். ஒரு கோரிக்கையை அவர் மறைந்த இந்த தருணத்தில் அரசுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக எழுத்தாளர்களுக்கான விருது வருடா வருடம் சினிமா எழுத்தாளர்களுக்கான விருது கொடுக்கப்படுகிறது. அந்த விருது பாக்யராஜ் சார் அவர்கள் பேரில் கொடுக்கப்பட வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் தாழ்மையாக வேண்டிக். இந்த செய்தி வந்தவுடனே அதை நம்ப முடியாம 2-3 பேர்கிட்ட கேட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் அந்த அதிர்ச்சியை வந்து எங்களால் உள்வாங்க முடிஞ்சது. இப்பதான் அவருடைய குருநாதர் பாரதிராஜா அவர்கள் வந்து விட்டு போனார். குருவை தொடர்ந்து சீடனும் போகணுன்றத வந்து அவருடைய ஆத்மா தப்பா எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த குருவை இழந்த ஒரு பெரிய அதிர்ச்சி கூட வந்திருக்கலாம். தமிழ் சினிமாவுடைய அந்த 100 ஆண்டு கால எழுத்தாளர்கள் பட்டியலில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. புதுவகை எழுத்துக்களை அவர் சினிமாவில் கொண்டு வந்திருக்காரு. பாரதிராஜா சார் வந்து கிராமத்து வாசல்களை திறக்க அந்த வாசல் வழியாக பல யதார்த்தமான சாமானிய மனிதர்களை வந்து திரைக்கு கொண்டு வந்தாரு. அப்புறம் ஒரு ஆண் பெண் உறவுகளை பத்தி மிக யதார்த்தமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயம்லாம் வந்து அவரை விட சுவாரஸ்யமா யாரும் கொடுத்திருக்க முடியாது. நாங்க எல்லாம் புகழாரம் பாடுறதை விட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே அவரை வந்து தன்னுடைய கலையுலக வாரிசுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வாழ்ந்த இறுதி மூச்சு வரை அவருடைய வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவருடைய பங்கு நடிகர் சங்கத்தில் வந்து பெரும்பான்மையான நிறைய ஆலோசனைகள் எங்களுக்கு சொல்லியிருக்கார். எழுத்தாளர் சங்கத்தில் வந்து எழுத்தாளர்களுடைய உரிமை நிலைநாட்டத்துக்காக ரொம்ப பாடுபட்டார். இயக்குனர் சங்கத்திலையும் அவர் வந்து தன்னுடைய சகாக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப போராடி இருக்கார். இப்ப கூட போன வாரம் கூட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தல் கூட்டத்தில் தான் நான் சந்திச்சேன். பல